ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 7th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் சப்ஜெக்ட் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 7.1ல 4th கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் தி சம் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் அல்ஜிப்ரா சம்ஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்லாம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒன் வேர்ட் அது மாதிரி தான் இருக்கு. ஃபோர்த் சம் தான் சம்லேயே ஆரம்பிக்குது. 2 9a² + 21a² ப்ளஸ் ப்ராக்கெட்ல -41a² + 3a². இதை எப்படி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் a² தனியாக ஆக்கிக்கணும். 29a² 21a² ப்ளஸ் 3a² மைனஸை லாஸ்ட்டில் ஆக்கிக்கலாம். -41a². 29 + 21 + 3a² ஆட் பண்ணால் 53a² வருது. அதோட ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -41a². இப்போ 53ல 41 போயிடுச்சுன்னா 12. ஸோ ஆன்சர் 12a² plus 12a². பெரிய நம்பர் சிம்பிள் வந்து plus. So plus 12a². Second sum 13xy plus bracketல -9xy plus 8xy plus -12xy. இப்போ பிளஸ் எல்லாமே xy இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. பிளஸ் தனியாக மைனஸ் தனியாக ஆக்கிக்கலாம். 13xy 8xy ப்ளஸ் போட்டு -9xy -12xy தனியாக போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 13xyயும் 8xyயும் 21xy ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -9xy ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -12xy. இப்போ 21xy மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படியும் போடலாம். இல்லை ஃபர்ஸ்ட் 21xy -9xy 12xy -12xy. அப்போ 12xyயும் ப்ளஸ் 12ம் -12ம் கேன்சல் ஆகிட்டா ஆன்சர் 0. Third sum 9x² plus 2x² plus bracketல -x²y. bracketல -x²னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் x²y வந்து ப்ளஸ்ல உள்ள சால்வ் பண்ணிக்கலாமா? 9 + 2 is 11x²y minus 1x²y. அப்போ 11ல ஒரு x² போயிடுச்சுன்னா 10x²y. பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 10x²y. Fourth sum 7x plus -3x plus 1x plus -10x. இப்போ இதெல்லாம் ப்ளஸ் தனியாக மைனஸ் தனியாக ஆக்கிடலாம். 7x x -3x -10x. 7 + 1 8x -3 plus into minus -3x plus into minus -10x. அப்போ 8xல 3x போயிடுச்சுன்னா 5x minus 10x. அப்போ ஆன்சர் வந்து 10ல 5 போயிடுச்சுன்னா 5x. பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ -5x. Fifth sum 4xy plus -4xy plus 3xy plus -9xy. ஃபர்ஸ்ட் பிளஸ் நகர்த்திக்கலாம், அப்புறம் மைனஸ் நகர்த்திடலாம். 4xy plus 3xy minus 4xy plus into minus 9xy. 4 plus 3 is 7xy plus into minus 4xy plus into minus 9xy. So 7 minus 4 is 3xy minus 9xy. பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். So 9 minus 3 is 6. Answer is 6xy. Fifth sum arrange the following expressions horizontally and add போட்டிருக்காங்க. இதை வந்து ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. ஹரிசன்டலாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் இந்த மாதிரி கோலன் கொடுத்துருக்காங்க, செமிகோலன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ப்ராக்கெட்டில் ரெண்டையும் பிரித்து ஆடாக போட்டுக்கலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுனால தான் புரியும். நமக்கு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சுன்னா சிம்பிளாகவே 2 ஸ்டெப்பில் போட்டுடலாம். 10x² plus 3x plus 11 semicolon minus 4x² minus 8x plus 16. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள பார்ட்டை வந்து ஒரு ப்ராக்கெட்ல போட்டுக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்ட்ராக்ட்னு கொடுத்தாங்கன்னா இங்கே சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆட் இதை வந்து இன்னொரு ப்ராக்கெட்ல போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் x² தனியாக ஆக்கிடலாம். 10x². இதில் வந்து x². இதில் வந்து ஒரே ஒரு வேல்யூ இருந்துச்சு. இதில் வந்து x², x
நம்பர் அந்த மாதிரி இருக்கும். அதனால தனியா எல்லாத்தையும் பிரிக்கணும். நீங்க 10x-ஐயும் 10x2-யும் 3x-ஐயும் ஆட் பண்ண முடியாது. 10x2னா 10x2 ரேஞ்சில தான் ஆட் பண்ணணும். எக்ஸ்னா எக்ஸ் தான் ஆட் பண்ணணும். நம்பர்ஸ்னா நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். இதுதான் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ 10x2 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4x2 இது ஆட் பண்றதுனால பிளஸ் இன்ட்டு மைனஸ். இந்த பிளஸ் வந்து உள்ள போய் ஃபுல்லா மல்டிப்ளை ஆகி என்ன இது வருதோ அதை போடணும். minus 4x2 plus 3x minus 8x plus 11 plus into plus plus 16. அப்ப 10x square minus 4x square is 6x square plus minus 8x இருக்கு 3x இருக்கு. அப்ப பெரிய நம்பர் சிம்பல் minus. So minus 5x plus 11 plus 16 is 27. அப்ப 6x square plus into minus minus 5x plus 27. This is the answer. Next sum 24x square plus 6xy minus 7y square plus 4 semicolon 3y square minus 8xy plus 5 minus 2x square. இதுல வந்து y square கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல தனித்தனியா போட்டு ஆட் போட்டு இது ஒரு பிராக்கெட்ல போட்டுக்கலாம். 24x square இந்த இடத்துல x square எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. எப்போதுமே இங்கதான் x square வந்தா இங்கதான் x square வரும்னு இல்லை. நீங்க உள்ள ஃபுல்லா பார்க்கணும் x square எங்க இருக்குன்னு சொல்லி. 24x square plus into minus is minus 2x square. Next value 6xy. இங்க என்ன இருக்கு? minus 8xy plus into minus minus 8xy. Next minus 7y square plus into plus plus 3y square. Consonant plus 4 plus 5. plus இருக்குன்னா நீங்க அப்படியே போட்டுடலாம். இங்க மைனஸ் இருந்தா தான் நீங்க வேல்யூ மாத்தி போடுற மாதிரி இருக்கும். The answer 24x square minus 2x square is 22x square. இங்க 6xy minus 8xy னா பெரிய நம்பர் சிம்பல் மைனஸ். ஸோ மைனஸ் போட்டுட்டு 8ல 6 போயிடுச்சுன்னா 2xy மைனஸ் 7y பிளஸ் 3y னா மைனஸ் பண்ணணும். பெரிய நம்பர் சிம்பல் மைனஸ். ஸோ மைனஸ் 7 minus 3 is 4. 4y square plus 4 plus 5 is 9. Third sum 8xy plus 7yz plus 10 semicolon minus 4xy plus 6xz minus 4. ஸோ இது ரெண்டுத்தையும் தனியாக ப்ராக்கெட் போட்டு நடுவில் அடிஷன் போட்டுக்கலாம். 8xy இந்த பக்கம் minus 4xy plus into minus minus 4xy plus 7yz. இங்கே yz இல்லை. ஸோ இங்கே வேல்யூ இருந்துச்சுன்னா இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் plus 6xz. இங்கே xz இருக்கு, இங்கே yz இருக்கு. ஸோ தனித்தனியாக போட முடியாது, ரெண்டையும் கம்பைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கான்சனன்ட் plus 10 plus into minus 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 4. அப்போ 8xyல 4xy பிளஸ்னா 4xy பெரிய நம்பர் சிம்பிள் பிளஸ். ஸோ பிளஸ் போட்டாச்சு. பிளஸ் 7yz பிளஸ் 6xz பிளஸ் 10 minus 4 is 6. 4 sum 3a square plus minus into 4ab plus 7b square semicolon minus 6b square plus 5a square. அப்போ ப்ராக்கெட்டில் போட்டு அடிஷன் போட்டு போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். 3a square plus 5a square minus 4ab plus 7b square minus 6b square. 4ab ஒரு வேல்யூ தான் இருக்கு. ஸோ 3 plus 5 is 8a square minus 4ab plus b square. இது ஆன்சர்.